ஜெபிப்போம். ஞானத்தின் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற கல்வி நிலையங்களிலே கற்றுக்கொள்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் கடவுள் தருகின்ற எல்லா வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அருள் வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த நாளின் தியான உரையை எங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இறைமகன் கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா நன்மைகளையும் எல்லா காலங்களிலும் நமக்கு தருகின்ற எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக புதிய கல்வியாண்டிலே பிரவேசித்து கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய் அறிந்து கொண்டவர்களாய் நீங்கள் வாழவும், நல்ல வெற்றிகளையும் நல்ல உயர் கல்விகளையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் அனைவரும் பெற்று பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற மக்களாய், சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற மக்களாய், திருச்சபைக்கு சாட்சியாய் உயர்ந்து நிற்கின்ற மக்களாய் நீங்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் தருவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஞானமும் அறிவும் கடவுளின் அருட்கொடை. ஞானமும் அறிவும் கடவுளின் அருட்கொடை. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறையின் வசனம் வாசிக்க கேட்ட நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி மனித அறிவை விருத்தியடைய செய்து ஒரு மனிதனை முழுமையடைய செய்கிறது என்று சொல்லலாம். ஒரு மனிதன் கல்வி அறிவு பெற்றால் அவனுடைய முழு ஆழ்த்தத்துவமும் மாறிவிடுகின்றது. அவனுடைய நடை, உடை, பாவனை, சிந்திக்கின்ற திறன் எல்லாவற்றிலும் மாற்றம் அடைகின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய ஒவ்வொரு நிலைகளிலும் பல மாற்றங்களை இந்த கல்வி ஏற்படுத்தி விடுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். கல்வி அறிவு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உரிமையை அறிந்து கொள்ளவும், அதற்காக போராடவும், மூட பழக்க வழக்கங்களை விட்டுவிடவும் துணை செய்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1963ஆம் ஆண்டில் மார்ட்டின் லூதர் கிங் என்பவர் வாஷிங்டனை நோக்கி ஒரு பெரிய விடுதலை பயணத்தை, ஒரு பேரணியை அவர் மேற்கொண்டார். இந்த மார்ட்டின் லூதர் கிங் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட இறையியல் கல்வி, இறை அறிவோடு அவருக்கு உலக அறிவையும் அதிகமாக கொடுத்தது. தன்னுடைய கல்வி அறிவிலே தெளிவடைந்த இந்த மார்ட்டின் லூதர் கிங் தைரியத்தோடு அவர் அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்களுடைய அடிமை ஒழிப்புக்காக அவர் போராட துணிந்தார். ஆகவே ஒரு பேரணியை அவர் மேற்கொண்டார். நிறைவாக நடந்த கூடுகையிலே
அவர் ஒரு உரையாற்றுகின்ற போது இப்படி சொன்னார், எனக்கு ஒரு கனவு உண்டு. ஐ ஹாவ் எ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு உண்டு என்று இந்த மார்ட்டின் லூதர் கிங் உரையாற்ற 20ஆம் நூற்றாண்டிலே அது மிக சிறந்த உரையாக அறிவிக்கப்பட்டது. இந்த எழுச்சி உரை அந்த நாட்டிலே இருந்த அடிமைத்தனத்தை மாற்றியது. அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கருப்பின மக்களுக்கு எதிராக இருந்த அல்லது அடிமைத்தனத்திற்கு எதிராக இருந்த அடிமைத்தனத்திற்கு காரணமாக இருந்த எல்லா தடைகளையும் சட்டங்களையும் மாற்றுவதற்கு இந்த மார்ட்டின் லூதர் கிங்குடைய உரை காரணமாக அமைந்தது என்று வரலாறு சொல்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கல்வியினுடைய ஆற்றல், கல்வியை கற்றுக்கொண்டதன் மூலமான பயன்பாடு இதிலே தெளிவாக தெரிகின்றதை நாம் காண்கின்றோம். நல்லதொரு கல்வி ஒரு மாணவனுக்கு உண்மையானது எது, போலியானது எது, அறிவானது எது, அறிவற்றது என்று ஆய்ந்து அறிய உதவுகின்றதாக இருக்கிறது. அதோடு கூட அதற்குரிய பயிற்சியை கூட இந்த நல்ல கல்வி வழங்குகின்றதாக இருக்கிறது. பகுத்தறிவு திறனை அறிவு செய்வதும் பகுத்தறிவு திறனை மேம்படைய செய்வதும் கல்வி அறிவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஞானி சொல்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்கின்றதை நாம் காண்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான மாணவ மாணவிகளே, இன்று கற்பதற்குரிய வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம். இவைகளை எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். இன்று பலவிதமான படிப்புகள் காணப்படுகிறது. நிர்வாகம், அரசியல், மருத்துவம், பொறியியல், உயிரியல், தொழில்நுட்பம், சட்டம், மேலாண்மை, ஊடகம், அனிமேஷன், கப்பல், வானூர்தி சார்ந்த படிப்புகள், தோல் தொழில் நுட்பம், அச்சு, அழகியல், சமையற்கலை, டூரிசம், ஏராளம் ஏராளம். இந்த கல்விகளை எல்லாம், இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்று கடவுள் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றார். ஆனால் ஒரு காலகட்டங்களிலே இவைகளெல்லாம் நமக்கு மறுக்கப்பட்டது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்ற போது ஒருவேளை மறைந்திருந்து அதை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமே என்றால், ஒரு நபர் அதை கேட்டிருக்கிறார் என்றால் அவர்களுடைய காத்திலே ஈயத்தை உருக்கி ஊற்றின காலம் இந்த இந்தியாவிலே இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பழைய திண்ணை பள்ளிகள், குருகுல பள்ளிகள், இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசிரியருடைய இல்லத்திலே சென்று அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து காத்திருக்க வேண்டும். அவர் விரும்புகின்ற போது சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு அவன் சென்று விட வேண்டும். அப்படிப்பட்ட காலம் இருந்தது. அடுத்த காலகட்டம், படிப்பதற்கு வசதி இல்லாத, படிக்க வைப்பதற்கு வசதி இல்லாத பெற்றோர். என்னுடைய தந்தையெல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பழைய காலங்களில் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மின் விளக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் உட்கார்ந்து பலர் சுற்றி இருந்து கற்றுக்கொண்ட காலங்கள் உண்டு. அருமையான இளைய தலைமுறைகளே, நாம் இப்போது எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். எல்லா வாய்ப்புகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்திலேயே தொழில் வல்லுநர்களை அதிகமாக கொண்ட 2வது பெரிய நாடு இந்தியா என்ற பெயரை இந்தியா பெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கல்வி கொள்கின்றவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள், குணாதிசயங்கள், பணிவு, சேவை மனப்பான்மை, இவை தற்கால சில மாணவர்களிடத்திலே காணாமல் இருப்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. கல்வி நிலையங்களுக்கு கடந்து செல்கின்ற போது, கல்வி நிலையங்களுக்கு கடந்து சென்றிருப்பது கற்றுக்கொள்வதற்காகவே என்பதை மறந்துவிட்டு
பல்வேறு தவறான செயல்களை நடப்பிப்பதும் அந்த செயல்களை செய்ய தூண்டுவதும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. மாணவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகளிலே முதன்மையான ஒழுக்கம் இன்று அநேக மாணவர்களிடத்திலே இல்லை. போதைக்கு அடிமையாவது, ஆசிரியருக்கு அடங்காமை, ஸ்ட்ரைக் என்ற பெயரிலே கல்லூரி பொருட்களை சேதப்படுத்துதல், ராகிங் என்ற பெயரிலே வன்முறைகள், அசிங்கியம் இவைகளெல்லாம் கல்வி கற்றுக்கொள்வதனுடைய நோக்கத்தை எல்லாம் தடுத்து விடுகின்றது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? ஞானம், புத்தி, அறிவு இவைகளை குறித்த சரியான அறிவு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோபு பக்தன் சொல்கின்ற போது 28ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு பக்தன் சொல்கிறார். மனித நேயமற்ற இறை பயமற்ற கல்வி நமக்கு உயர்வை தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறுக்கு வழிகளிலே கல்வியை பெற முயற்சித்தல், பணத்தை கொடுத்து பட்டத்தை பெற விரும்புவது தவறான அணுகுமுறைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நம்முடைய தேசத்திலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பர்னிங் இஷ்யூ என்று சொல்லலாம், நீட் தேர்வு முறைகேடு. இந்த நீட் தேர்வு முறைகேடுகளின் மூலமாக கடந்த நாட்களில் 110 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். தேசிய தேர்வு முகாமை நடத்திய எடுத்துக்கொண்ட நடவடிக்கையாக இது இருக்கிறது. நேற்றைய தினத்திலே கூட மிக அதிகமான தொலைக்காட்சிகளிலே செய்தியை அதிகமாக சொல்லப்பட்ட செய்திகள் இதுவாக இருக்கிறது. வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் போன்ற முறைகேடுகள், தவறான பாதையிலே, குறுக்கு பாதைகளிலே இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள மனிதன் முயற்சித்து கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துகின்றதாக இருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதாவது NCRP என்ற அமைப்பு 2 வருடங்களுக்கு முன்பாக 2021 உள்ள ஒரு அறிக்கையை வெளியிட்டது. சிறார்களுக்கு எதிராக 31,170 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றங்களை செய்த சிறார்களிலே 72% மக்கள் 16 முதல் 18 வரை உள்ள வயதிற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைகள் மாற வேண்டும். ஞானத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதனுடைய நோக்கத்தை மக்கள் அறிந்து செயலாற்ற வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது ஞானத்தின் அடிப்படையை நாம் அறிய வேண்டும். ஞானத்தின் அடிப்படையை நாம் அறிய வேண்டும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஞானத்தின் உறைவிடம், ஞானத்தின் அடிப்படை, ஞானத்தின் ஆரம்பம் அனைத்தும் ஆண்டவரே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடமிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதுகின்ற போது 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்கிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கடவுளிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஞானத்தை கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே ஞானத்தின் அடிப்படை, ஆரம்பம் என்பதை பெற்றோர்களாகிய நாமும் ஓய்நாள் பள்ளி ஆசிரியர்களாகிய நாமும்
பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 22:6 சொல்கிறது, பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளினாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பாதையிலே நாம் வளர்த்தினோம். இறை பயம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தினால், அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள், ஆசிரியர்களை மதிப்பார்கள், சமூகத்தின் பெரியவர்களை மதிப்பார்கள், உயர்ந்த நிலையை அடைவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தை முழுவதும் தவறான பாதையிலே செல்லாது. கற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இந்த நாட்டிற்கு பயனுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நினைத்து அவர்களுடைய சிந்தனைகள் முன்னெடுத்து செல்லும் என்பதிலே எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. இன்று கடவுள் நமக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை தந்திருக்கிறார். மிக அறிவு ஆற்றல் மிக்க, மிக சிந்திக்கக்கூடிய திறன் வாய்ந்த, கேள்விகளை எழுப்பி தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்கின்ற, நாம் சொல்லிக் கொடுத்த உடனடியாக அதை அப்படியே நம்பாமல் ஆய்ந்து முடிவெடுக்கின்ற ரொம்ப ஷார்ப்பான, கியூட்டான பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பாதையிலே, அறிவின் அடிப்படை ஆண்டவரே என்பதை கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். வகுப்பறை ஒன்றிலே கணக்கு ஆசிரியை கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆசிரியை இந்த மாணவர்களுக்கு சொன்னாங்க, 2 + 2 = 4. எல்லா பிள்ளைகளும் கற்றுக்கொண்டாங்க. 2 + 2 = 4. இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போனது, போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்தது. அடுத்த நாள் வந்தபோது ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார், 3 + 1 = 4. 3 + 1 = 4 என்று சொன்னபோது ஒரு பிள்ளை எழும்பிச்சான், டீச்சர் என்னை ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்? நேற்றைக்கு 2 + 2 = 4 என்று சொன்னீங்க, நான் நம்பினேன். இன்னைக்கு வந்து மாற்றி பேசுகிறீங்க, 3 + 1 = 4ன்னு சொல்கிறீங்க. என்னையெல்லாம் ஏமாற்ற முடியாது. என் அப்பா அம்மா என்ன நல்லா சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஸ்கூலில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏமாற்றுவாங்க. பலர் பிஸ்கட்டு ஸ்வீட் எல்லாம் தந்து கூப்பிடுவாங்க, போகக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இதையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஆகவே நான் நம்ப மாட்டேன். நேற்றைக்கு 2 + 2 = 4 சொன்னீங்க, அதை நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள். 3 + 1 = எல்லாம் நான் 4 ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த டீச்சர் ரொம்ப அருமையான டீச்சர். நல்ல அன்பை அடிக்க முடியாதுல்ல. நம்ம படித்த காலத்தில் டப்புன்னு 2 வச்சிருவாங்க, இதுதான் சரி உட்காருடான்னு. இப்போ அப்படி சொல்ல முடியாதுல்ல. நல்ல பிள்ளை இல்லை, செல்லம் இல்லை. டீச்சர் சொன்னார், மிஸ் சொன்னால் கேட்பேன் இல்லை. இதை பாரு, உன்கிட்ட 2 ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோ, மிஸ்கிட்ட 2 ஸ்வீட் இருக்குது, 2 சேர்த்த எத்தனை ஆச்சு? 4. அதான் நேற்றுக்கே சொன்னீங்களா? சரி, இன்னைக்கு உன்கிட்ட 3 ஸ்வீட் இருக்குது வச்சுக்க, மிஸ்கிட்ட 1 ஸ்வீட் இருக்குது, சேர்த்த எத்தனை ஆச்சு? 4. பிள்ளை சிந்திக்க தொடங்கிச்சு. என்னாலும் பிள்ளை சொல்லிச்சா, நான் கன்வின்ஸ் ஆனேன்னு நினைக்க வேண்டாம், அம்மாட்ட போய் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அறிவாற்றல் உள்ளவர்கள், சிந்திக்கின்ற திறன் உள்ளவர்கள், சந்தேகத்தை உடனடியாக கேட்டு புரிந்து அதை செயல்வடிவமாக்குவதிலே இவர்கள் ரொம்ப அவேராக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பாதையிலே நாம் வளர்க்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இறை பயத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும். இன்று அநேக பிள்ளைகள் வலைதளங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். சாரி டு சே, சைக்கோகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 2 நாட்களிலே மட்டும் என்னிடத்திலே சுமார் 10க்கும் அதிகமான பெற்றோர் தொலைபேசியிலே பேசுகின்ற போது இதை சொன்னார்கள். என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது, யார்கிட்டையும் சொல்ல முடியல பாஸ்டர், நைட்டு தூங்குறான் இல்லை, 4 மணி வரை மொபைல் ஃபோனோட இருக்கிறான், சொன்ன கோபப்படுறான். அவனுக்கு இன்றைக்கு விரோதி, முதல் விரோதினா 2வது விரோதி என்னுடைய மனைவி என்று சொன்னார்கள். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு விரோதிகள். காரணம் என்ன? மொபைல் ஃபோனை பார்க்காத, கெட்டு போகாத என்று நல்வழிப்படுத்துவதன் மூலமான காரணம். 5ல் வளையாதது 50ல் வளையாது. பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இறை பயத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். திரும்பவும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பங்களிலே பல ஆசீர்வாதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகளின் மூலமாக நாம் சந்தோஷப்படுகிறோம் என்றால், கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் இந்த பிள்ளைகளை நாம் வளர்த்தி இருக்கிறோம் என்பது பொருள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வளர்த்துகிறோம்? பிள்ளைகளை எப்படி இறை பயத்தை பெற்றுக்கொள்ளும், அறிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும்? இன்று அவர்களுக்கு திருமறையை படிப்பதோ, ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதோ, ஆலயத்திற்கு வருவதோ பெரிதான காரியம் அல்ல. நாம் எல்லாம் பெற்றிருக்கின்ற ஆத்மீக அனுபவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டா? சிந்திச்சு பார்ப்போம். பெற்றோரே, நமக்கு இருக்கிற ஆலய வாஞ்சி நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கா? பேர பிள்ளைகளுக்கு இருக்கா? நம்ம ஜபம் பண்ணின ஜபம் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு இருக்கா? எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க விழுந்து கிடக்கிறோம்? எங்கே விழுந்து கிடக்கிறோம்? ரொம்ப ரொம்ப சீரியஸாக சிந்திக்க வேண்டிய காலத்திலே இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திரும்பவும் சொல்றேன், பிள்ளை ஆண்டவனை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிந்தனைக்காக கேட்குறேன், இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் இருக்கு? மனசை தொட்டு நினைச்சு பாருங்க. எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு குடும்ப ஜெபம் இருக்கிறது? கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், தாத்தா பாட்டி சுகம் இல்லாமல் இருக்கலாம், படிக்கல இருக்கலாம், அவங்க ரூம்ல போய் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை குடும்பத்தில் இருக்கு? இணைந்து ஜெபிக்கின்ற குடும்ப ஜெபங்கள் எத்தனை குடும்பத்தில் இருக்குது? நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளருவார்கள்? வாய்ப்பே இல்லை. ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற வளருகின்ற அனுபவங்கள் குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்காக குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுகின்ற போது பிள்ளைகள் கவனிப்பாங்க, என்னை பற்றி என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு, என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஆண்டவரிடத்தில் இதெல்லாம் கேட்குறாங்க, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் எங்களை படிக்க வைக்கிறாங்க, நாங்கள் தப்பு செய்யக்கூடாது, அப்பா அம்மா வேதனைப்படுவாங்க, ஏசப்பாட்ட கேட்குறாங்க. அது எப்படி அறிந்து கொள்வார்கள்? கூப்பிட்டு இருந்து பேசுனா கேட்க மாட்டாங்க. குடும்ப ஜெபத்தை தொடங்குங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கஸ்பா சபை திருச்சபையின் விசுவாசிகளை, பாரத்தோடு ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நாம் எல்லாரும் உயர்ந்த நிலையிலே வந்திருக்கிறோம். உயர்ந்த நிலையிலே வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு வெற்றிடம் நம்மிடத்தில் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி வளர்ந்தோம்? நம்முடைய மூதாதையர்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு கூப்பிட்டு வளர்த்துனாங்க. எல்லா காரியத்துக்கும் ஆலயத்தில் ஓடி போனாங்க. சாஷ்டாங்கமாக பரிசுத்த பீடத்திலே விழுவார்கள். எங்க பிள்ளைகளை காப்பாற்றும், எங்க குடும்பத்தை காப்பாற்றும். நம்ம உயர்ந்து விட்டோம், வளர்ந்து விட்டோம். ஆண்டவரை தேடுவதற்கு இப்போது நேரம் இல்லை. அட்லீஸ்ட் குடும்ப ஜெபம் நடத்துவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்துவோம். இறை பயத்திலே பிள்ளைகள் வளர நாமே காரணமாவோம். சில மருத்துவமனைகளில் நான் போகும்போது பார்த்துருக்கிறேன், அங்கே எழுதி வச்சிருப்பாங்க, we treat God heals என்று எழுதி வைத்திருப்பார்கள். நாங்கள் சிகிச்சை கொடுக்கிறோம், கர்த்தர் குணப்படுத்துகிறார். பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்வேன். ஏன்னா எங்களுடைய திறமை அல்ல,
எங்களுடைய அறிவு அல்ல, நாங்கள் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். குணப்படுத்துகிறவர் கர்த்தர். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வை. உன் சுய புத்தியில் சேராமல் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வை என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் ரொம்ப முக்கியம். நாம் ஒவ்வொருவருடைய பேச்சுக்களையும் பிள்ளைகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் நல்லோராவதும் தீயோராவதும் அன்னை வளர்ப்பினிலே. புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுக்கள் பிள்ளைகள் ரொம்ப கவனிக்கிறாங்க. நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக போனால் அவங்க சுயநலவாதிகளாக மாறிவிடுவார்கள். அதில் மாற்றமே இல்லை. சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆர் மோல்டிங் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர். நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணத்தை, சிந்தனையை மாற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு பையன், பேர பையன் ஓடி வந்து தன்னுடைய பாட்டிக்கு கண்ணை மூடுனானா. இந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. ஏன்பா கண்ணை மூடுத? விடு விடு விடு, என் கண்ணை விடு. அந்த பேரன் சொன்னானா, எங்கள் அம்மா என் அப்பாட்ட பேசிட்டு இருந்தாங்க, பாட்டி எப்போ கண்ணு மூடுறாங்களோ அப்போ தான் நமக்கு சொத்து கிடைக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? உதாரணத்துக்காக சொல்கிறேன், நடக்கிற காரியங்கள் தான். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளர்த்துவோம். இரண்டாவதாக, ஞானத்தின் பண்பை வெளிப்படுத்த வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், உங்களை ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடும் தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலும் காண்பிக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறவன், அன்பு தம்பி தங்கச்சி, கற்றுக்கொள்கிறவர்கள் கற்றுக்கொண்டதனுடைய பண்பை வெளிப்படுத்த வேண்டும். இல்லைன்னா நீங்கள் வளரும்பவங்களை படித்த முட்டாள்னு சொல்லுவாங்க. திருமறை என்ன சொல்கிறது என்றால், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், பரத்திலிருந்து வரும் ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கிரியைகளினாலும் கனிகளினாலும் நிறைந்ததாகவும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக கற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடு சாந்தம், இணக்கம், இரக்கம், கர்வம், பெருமை நமக்கு வந்துவிடக்கூடாது. உயர் கல்விகளை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது, அருமையான தம்பி தங்கச்சி, யாருக்கும் கர்வம் வரக்கூடாது. புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை தந்தாரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். இந்த நீங்கள் கற்றுக்கொண்ட உயர் கல்விகள், எடுத்துக்கொள்கின்ற பயிற்சிகள் தேசத்திற்கு பயன்பட வேண்டும். சேவை மனப்பான்மை உங்களுக்கு வர வேண்டும். யாரையும் மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு, வேதனைப்படுத்துவதற்கு, கடினமான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடக்கூடாது. கலாய்க்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. இன்றைக்கு பல நிலைகளிலே பிள்ளைகளுடைய வாலிபர்கள், சிறப்பாக வாலிபர்களுடைய செயல்பாடு சற்று வித்தியாசமாக போய் கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். ஒரு நாளைக்கு பஸ்ஸு பயணம் ஒன்றில் டிக்கெட் பரிசோதகர், செக்கர் தெரியும்ல, செக்கர் டிக்கெட் பரிசோதனை செய்வதற்காக ஒரு பேருந்தில் ஏறினாராம். ஒரு பையன்கிட்ட வந்து டிக்கெட் கேட்டார். அவன் எலும்புனா ஓடினான். அப்போ 2 செக்கர் வருவாங்க இல்லை, 2 டோரில். அவங்க பார்த்தாங்க 26 வருஷம் சர்வீஸு, டிக்கெட் எடுக்காமல் ஓடின எந்த பயிலையும் நான் விட்டதில்லை. விடுவாங்களா? விரட்டுனாங்க. விரட்டி பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு, டை ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி கேட்கணும் இல்லை, டை டிக்கெட் எடு. அவன் கூட பாக்கெட்டில் கையை போட்டான், டிக்கெட்டை எடுத்தான், கொடுத்தான். அவர் பார்த்தாரு, கள்ள டிக்கெட்டு தந்து என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறான். முடியாது. அவர் இந்த கண்டக்டர் கொடுத்த லிஸ்ட்டையும் இதையும் பார்த்தாரு. சரியாக தான் இருந்து பையன் டிக்கெட் எடுத்திருக்கான். அவர் கேட்டாராம், அவருக்கு புரியலை. ஏன்டா ஓடின? நீ தான் டிக்கெட் எடுத்திருக்கிற இல்லை, நீ ஏன் ஓடுன? அவன் சொன்னானா, நான் ஓடுவேன், இருப்பேன், நடப்பேன். அதை கேட்கக்கு நீங்கள் யார்?
டிக்கெட் எடுக்காம பயணம் செய்யக்கூடாது என்று உங்க மோட்டார் சட்டத்தில் இருக்குது. டிக்கெட் எடுத்தவங்க ஓடக்கூடாதுன்னு இருக்கோ? சட்டம் பேசுனேன். சக்கருக்கு ஒன்றும் செய்ய முடியல. சக்கர் பார்த்தார், ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இல்லை. என் 26 வருஷ சர்வீஸில் இதே மாதிரி டிக்கெட்டை எடுத்துட்டு ஓடின ஒரு முட்டா பயலை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார். சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டார். எப்படா சொல்லிட்டேன். பையன் சும்மா நான் சொன்னேன், இவருக்கு பெருசாக 26 வருஷம் சர்வீஸ் ஆச்சு, எனக்கு 16 வயசு தான் ஆச்சு. என் 16 வயசு அனுபவத்தில் டிக்கெட் எடுத்தவனை விரட்டின ஒரு ஏமாளி சக்கரை நானும் பார்த்ததில்லைன்னு சொன்னானா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எதுக்காக தான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் மற்றவர்களை கலாய்க்கணும், மற்றவர்களை ஏதாவது நான் சொல்லி 4 பேர் அவங்களுக்கு மனசு எவ்வளோ வேதனைப்படும் என்பதை குறித்தெல்லாம் அவங்க சிந்திப்பதில்லை. கற்றுக்கொண்டவன் அதற்குரிய சாந்ததையோடு அதற்குரிய பண்பை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று திருமறை சொல்கிறது. நல்ல மனித நேயமுள்ள சமுதாய பிரஜைகளை கல்வி நிலையங்கள் சமுதாயத்திற்கு தர வேண்டும். கல்வி கூடங்கள் எல்லாம் புத்தக கல்வியை கற்றுக் கொடுப்பதுடன் வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். வகுப்பறைகளிலே வாழ்வின் யதார்த்தங்களை மாணவன் அறிந்து கொள்ள வேண்டும். தரமான கல்வி பிள்ளைகளை பிறருக்கு சேவை செய்கின்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும். ஒரு கல்வி நிறுவனத்திலே சென்ற போது, வெளியே வருகின்ற போது இப்படி எழுதப்பட்டிருந்தது, go out to serve our country and countrymen என்று எழுதப்பட்டிருந்தது. வெளியே செல்லுங்கள், நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை புரிய என்று எழுதப்பட்டிருக்கிறது. CN அண்ணாதுரை அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார், மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். ஞானி சொல்கிறார் நீதிமொழிகள் 3:3, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. மத்தேயு 11:29 இயேசு சுவாமி சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சாலமன் ஆண்டவரிடத்திலே ஞானம் கேட்டபோது ஆண்டவர் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்தார். ஞானம் வழிகாட்டுதலை தருகின்ற போது உணர்வுள்ள இருதயம் தவறுகள் நடக்காமல் நம்மை தடுக்கும். மாணவர்களை முழு மனிதர்களாக சமுதாயத்திற்கு தர இன்றைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தவறுகிறது. அறிவு வளருகிறது, ஆளுமை வளரவில்லை. வாழ்வுக்கு தேவையானவைகளை மாணவன் கற்றுக்கொள்ள இயலவில்லை. மனித நேயம் மறைந்து படித்து உயர்ந்த வேலையை பெற்றுக்கொள்வதும் சம்பாதிப்பதும் முக்கியமாக மாறிவிட்டது. எனக்கு அருமையான மாணவ மாணவிகளே, அதற்காக உங்களுக்கு கல்வி தரப்படவில்லை. சிந்திக்க வேண்டும். மத்தேயு 7:24 சொல்கிறது, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு சுவாமி சொன்னார். ஆனால் சம்பாதித்து வாழ, சேமித்து வாழ நினைத்த மனிதனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே என்று சொன்னார். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ சம்பாதிக்கணும்டா, ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், யூகேக்கு போகணும் விரும்புகிறோம். அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? ஆப்பிரிக்கா போட்டு, அமெரிக்கா போட்டு, அண்டார்டிகா போட்டு அப்பா அம்மாவை எக்கப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறோமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கற்றுக் கொடுங்கள். வருகின்ற தலைமுறை நம்மை காக்கும். வருகின்ற தலைமுறை நம்முடைய தேசத்திற்கு பயனுள்ளதாக மாறும். வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போல, அதை தேடி போக வேண்டியதில்லை. வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது அது உன்னோடு வரும் என்று அப்துல் கலாம் சொன்னார். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து போராடாது, தோல்வி அடையக்கூடாது என்று நினைத்து போரிடு என்று மாவீரர் அலெக்சாண்டர் சொன்னார். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய முகவரிகள். நம்முடைய அட்ரஸ் யாரு? நம்முடைய அட்ரஸ்
நம்முடைய பிள்ளைகள். ஒரு பையனை பிடிச்சாங்கன்னா, பொண்ணை பிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்டில் கேட்போம், அப்பா யாருடா? ரெண்டாவது கேட்பாங்க, நீ எங்கே இருந்து வர? பிள்ளைகள் நம்முடைய முகவரிகள். நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. திரும்ப சொல்கிறேன், முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. ஏசப்பா சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். திருப்பூரில் ஒரு பள்ளி ஆசிரியர் படிக்காத பிள்ளைகளுக்கு அடி கொடுத்துட்டு இருந்தார். ஒவ்வொரு நபரும் கையை நீட்டினாங்க. ஒரு பையன்கிட்ட வந்தப்போ வாத்தியார் அவனை கையை பார்த்துட்டு அடிக்காமல் அடுத்த ஆள்கிட்ட போனார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. டீச்சர், சார் ஏன் என்ன அடிக்கலை? நானும் படிக்கலை, ஏன் என்ன அடிக்கலை? அவர் சொன்னாரான்லே, உன் கையில் கல்வி ரேகையே இல்லை, கல்வி ரேகையே இல்லை, உன்னை அடித்தும் பிரயோஜனம் இல்லை, சாக்கு பையில் அடித்த மாதிரி. ஸோ உன்னை அடிக்கலைன்னு சொன்னாராம். இந்த மாணவன் வீட்டிலே போனான். தன்னுடைய கரங்களை பிளேடால் தாறுமாறாக கீறிக்கொண்டான். மறுநாள் வந்தான், வடுக்களோடு வந்தான். ஆசிரியரிடத்திலே காட்டினான். ஐயா, வடுக்கள் இருக்கிறது, அதிலே கல்வி ரேகை இருக்கிறதா என்று பாருங்கள், அடியுங்கள். யார் தெரியுமா? எதிர்காலத்திலே சமஸ்கிருத இலக்கணத்தை எழுதிய திருப்பூர் முருகன். முயன்றால் வாழ்வு உண்டு, முயற்சிக்க தவறக்கூடாது. ஏசப்பா சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லா மூட பழக்க வழக்கங்களும் மாறும். அதற்குரிய ஆற்றல் கல்விக்கு உண்டு. அந்த கல்வியை நிறைவாக நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.